الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سنة من قد أرسلنا قبلك من رسلنا ولا تجد لسنتنا تحويلا. أقم الصلاة لدلوق الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே ஆட்சியும் அதிகாரமும் நம் கையில் ஒப்படைக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் கொண்டவர்கள்தான், அதில் சந்தேகம் இல்லை. ஒரு அதிகாரமற்றவர்களாக இருப்பதை எந்த சமுதாயமும் விரும்புவதில்லை. ஒரு சின்ன ஒரு குழு, ஒரு ஜாதி கட்சி கூட எனக்கு இத்தனை எம்எல்ஏ வேணும், இத்தனை எம்பி வேணும்னு சொல்லி கேட்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பல கோடி மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், நமக்கு ஏன் அதிகாரம் கிடைக்கக்கூடாது, நமக்கு ஏன் அதிகாரம் வழங்கப்படவில்லை, நாம் மட்டும் அதிகாரங்களிலே ஆட்சியிலே பின்தங்கி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கவலை இருப்பது நியாயமானது தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அது போக ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். துத்தில் முல்க மன்தஷா ஒ தன்சீவுல் முல்க மிம் மன்தஷா. அல்லாஹ் தாம் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், தாம் நாடியவர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை, ஆட்சியை பறித்தும் கொள்கிறான். அதனால் ஆட்சியை கொடுப்பதும் பறித்து கொள்வதும் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது என்ற நம்பிக்கை வேறு நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் யார் கையிலேயோ ஆட்சி தர்றானே, வாயால் வடை சுடுறவங்களிருந்து இஷ்டம் போல் அள்ளி விடுறவங்க கையெல்லாம் ஆட்சி தர்றானே, அல்லாஹ் அல்லான்னு அல்லாவுடைய பெயரை சொல்லக்கூடிய நம் கையில் ஏன் தரக்கூடாது? அவங்க கையில் தானே இருக்குது. அல்லாவின் கையில் தானே ஆட்சி அதிகாரம் தரக்கூடிய அந்த பலம், அந்த அதிகாரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கண்டவங்களுக்கு ஆட்சி தர்றான். அந்த உலகத்தை, இந்த மக்களை சுரண்டி பிழைப்பவர்கள், பொய் சொல்லுபவர்கள், ஏமாற்றுபவர்கள், பகைமையை உருவாக்கி அவர்களுக்குள்ளே சண்டையை மூட்டி கலவரத்தை ஏற்படுத்தி அதில் குளிர் காயக்கூடிய மக்கள், இப்பேற்பட்ட மோசமான மனிதர்கள் கையெல்லாம் ஆட்சி போகுதே, ஏன் நம்ம கையில் கொடுக்கக்கூடாதா? முஸ்லீம்களுக்கு கையில் தரக்கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே அவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அல்லாஹ் உதவி செய்தானே. அதற்கு பின்னால் வந்த எத்தனையோ ஹலீஃபாக்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தது. அவர்களெல்லாம் மிக அழகான ஒரு ஆட்சி முறையை, உலகத்திற்கே முன்மாதிரியான ஆட்சி முறையெல்லாம் உருவாக்கி சென்றார்களே, நம்ம கையில் தரக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் நம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யுது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கிறது நியாயமும் கூட. சின்ன சின்ன குழுக்கள் எல்லாம் அதிகாரத்தை விரும்பும் பொழுது பல கோடி மக்களாக, உலகத்திலேயே ஜனத்தொகை, முஸ்லிம் ஜனத்தொகை இந்தியாவில் 2வது வச்சுக்கோங்க. உலகத்திலேயே இத்தனை கோடி மக்களாக வாழக்கூடிய நாம், நம்ம கையில் கொஞ்சம் அதிகாரம் தான் நல்லா இருக்குமே என்று நினைக்கிறது ரொம்ப நியாயமானது. ஆனால் நம்ம கையில் தர்றதில்ல. எல்லாம் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தின் கையிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அவர்களை கொண்டு இந்த உலகத்திலே அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆட்சியை செலுத்த அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு சில ஷரத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் அவங்க பிறந்த உடனே கையில் தூக்கி ஆட்சியை கொடுத்துடல. அவர் நபின்னு சொன்ன இந்த பிடிச்சிக்கப்போ ஆட்சி சொல்லி கையில் கொடுத்துடல. அவர்கள் பல வகையில் சோதிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, பல கஷ்டங்களெல்லாம் தாங்கி, அதுக்கு பிறகு அங்கிருந்து மதீனாவுக்கு வந்து இங்கே ஆட்சியை உருவாக்கினார்கள். அந்த சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது எப்படி நடந்தது,
என்னென்ன படித்தரங்களிலே அல்லாஹ் தஆலா என்ன கண்டிஷன்ல அதிகாரங்களை கையில் ஒப்படைக்கிறான், தருவதாக சொல்கிறான், கேட்க சொல்கிறான். நல்லா தெரிஞ்சுக்க, ஆட்சியை கேட்க சொல்றான். துவா இருக்கு நமக்கு, இந்த மாதிரி துவா கேளுங்க அப்படின்னு. ஹிஜ்ரத்துடைய துவாவே அதுதான். மோசமாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று ஹிஜ்ரத். நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா விவரம் தெரிஞ்சவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் பத்திரிகைகளில் வரக்கூடிய கட்டுரைகளில் பார்க்கும்பொழுது பல முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், சில முஸ்லீம்கள் கூட எழுதிய அந்த அந்த கட்டுரைகளிலும் புத்தகங்களிலும் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஏதோ பயந்து, உயிருக்கு பயந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் அங்கே போய் ஹிஜ்ரத் செஞ்சாங்க, பயந்து போயிட்டாங்க, இங்கே வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை, இவருக்கு உயிருக்கு பயந்துனால அங்கே ஓடி போயிட்டாங்க, இப்படி எழுதுறாங்க. எழுதுறது முஸ்லீமாக இருக்கிறார் சொல்கிறாரு. சில பல பேர் பயான்லேயே பேசுகிறாங்க, உயிருக்கே ஆபத்து ஏற்பட்ட நிலையிலே முஸ்லீம்கள் எல்லாம் இங்கே வாழவே முடியாத சூழ்நிலை உருவான போது பயந்து போய் அங்கே என்ன செய்தார்கள், மதீனாவிற்கு சென்றார்கள் அப்படின்னு எழுதுறாங்க, பேசுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய உயிருக்கு பயந்து அவர்கள் செல்வதாக இருந்தால் முதல் என்ன செஞ்சிருக்கணும், ஹிஜ்ரத் பண்ணியிருக்கணும். அபிசினியாவுக்கு அவங்க தான் போயிருக்கணும். அல்லாஹ்வுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் முதல் போயிருங்க, நம்ம தானே செய்வோம், நாம் இருந்து என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் எதுக்கு உங்களுக்கு, நீங்கள் போங்க, முதல்ல நீங்கள் போங்க, உங்களை காப்பாற்றிங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் இந்த தீனுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியும். அப்படி தான் யோசிப்போம். இப்போ இருக்க தலைவர்களாக இருந்தால், இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் எப்படி சொல்லுவாங்க, தலைவரே நீங்கள் முன்னாடி போங்க, தலைவரே நீங்கள் முதல்ல உங்கள் பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம், அப்போ தான் இதை வழி நடத்த முடியும் அப்படிலாம் சொல்லி தலைவர்களை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்துவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் மதீனாவுக்கு அனுப்பிவிட்டு, பல பேரை அபிசினியாவுக்கு அனுப்பிவிட்டு கடைசியில் தான் போனாங்க. அவங்க இவருடைய வரவை மிக ஆவலுடன் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது அங்கே போய் ஹிஜ்ரத் செஞ்சாங்க. உயிருக்கு பயந்து அல்ல, நல்லா தெரிஞ்சுங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்திருந்தார்கள். ஏன்னா உயிர் யார் கையில் இருக்கிறது, உயிரை கொடுப்பவன் யார், பறிப்பவன் யார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரை கொடுக்குறான், உயிரை பறிக்கிறான். அவருடைய தூதராக இருக்கிறது உயிருக்கு பெயர்ப்படுவாங்களா என்ன, கிடையாது. அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருந்ததா, இருந்தது. அவருடைய துன்புறுத்தப்பட்டார்களா, துன்புறுத்தப்பட்டார்கள். அவருடைய தோழர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது. அதிகாரமற்றவர்களாக, ஆட்சி இல்லாதவர்களாக பலருடைய அடக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள், உண்மைதான். ஆனால் அதற்கெல்லாம் பயந்து என்ன செஞ்சிடல, ஹிஜ்ரத் பண்ணல. காலம் வரும் வரை காத்திருந்தார்கள். அந்த காலத்தை தீர்மானிப்பது அல்லாஹ்வாக இருந்தான். அது எப்படி சொல்றான், இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் இந்த பூமியை விட்டு இவரை பெயர்த்து எடுத்து வெளியேற்றி விடணும் என்று மக்கள்லாம் ஆர்வமாக இருந்தாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பனி இஸ்ராயீல் சொல்லி காண்பிக்கிறான் 76வது வசனத்துல. அதை தொடர்ந்து சொல்றான். அதுதான் இப்ப நான் வாசிச்சு காண்பிக்கிறேன். என்ன சொல்றான், சுன்னத மன் கத் அர்சல்னா, யாரெல்லாம் நபி ரசூல்களாக அனுப்பப்பட்டார்களோ அவர்களுக்கு இதுதான் வழிமுறை. என்ன வழிமுறை, இழி சொல்லுக்கு ஆளாகணும், வழி சொல்லுக்கு ஆளாகணும், துன்புறுத்தப்பட வேண்டும், ஏன் உயிருக்கே ஆபத்து வரும் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும். இது எல்லா ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. மன் கத் அர்சல்னா, சுன்னத மன் கத் அர்சல்னா கப்லக மிர் ருசுலினா, இதற்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் இதுதான் வழிமுறை. வலா தஜிது லி சுன்னத்தினா தஹ்வீலா, உமக்கும் இந்த வழிமுறையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த ஃபேஸ் எல்லாம் தாண்டி தான் நீங்க போகணும். இந்த கஷ்ட துன்பங்கள் எல்லாம் தாண்டி தான் வெற்றியை நோக்கி பயணம் செய்யணும். கஷ்டங்களும் துன்பங்களும் தாண்டித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்த ஹிஜ்ரத் என்பது வெற்றி பயணமாக இருக்கிறது. எல்லாம் அப்படிதான் சொல்லி காமிக்கிறான். இந்த கஷ்டமும் துன்பமும் கொடுக்கப்பட்ட போது, ஏன் அவரோட உயிருக்கே ஆபத்துகள் நிலைமை வருது, மறுநாள் அவளை க்ளோஸ் பண்ணிடுவாங்கிற ஒரு உயிரை எடுத்துருவாங்க, கொலை செஞ்சிருவாங்கிற ஒரு நிலைமை. அதற்காக ஒவ்வொரு குலத்திலிருந்தும், ஏன்னா ஏதாவது ஒரு குலத்தின் மீது பழி வந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து அவர்களெல்லாம் சேர்ந்து இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமெல்லாம் திட்டியாச்சு. இவருடைய காலையில வெளியே வருவாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில இருந்து வருகைக்காக எல்லாம் காத்திருந்தாங்க. சரித்திரம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சரித்திரத்தை சொல்ல வரல. அப்படி உயிருக்கே ஆபத்தான நிலை இருக்கும்போது நாமளா இருந்தால் என்ன அட்வைஸ் பண்ணுவோம், வேணாம் அங்கே இருக்காதீங்க, உயிருக்கு ஆபத்து, முதல்ல அங்கிருந்து கிளம்புங்க, ஓடி போயிருங்க,
இப்படி அட்வைஸ் பண்ணுவோம், வீரை பாதுகாத்துங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். நிறைய பேர் அனுப்பி வர பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்வோம். நைஸா அங்கிருந்து கொண்டு போறதுக்கு என்னென்ன வழி இதுதான் நம்ம பார்ப்போம். நல்லா அட்வைஸ் பண்றான் தெரியுமா? அகிமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். உயிருக்கு ஆபத்தாக வீட்டில் உட்காந்துருக்கிற பார்த்து நீ உதா தொழுப்பா. அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி, இந்த சூரியன் சாயும் போது உச்சியில வந்து அப்படி சாயிறான் பார்த்தீங்களா? அப்படி சூரியன் உச்சிக்கு வந்து சாய்வதிலிருந்து துலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி, இருட்டு சூழ்ந்து இரவு உருவாகும் போது இந்த இடைப்பட்ட தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். சூரியன் சாய்ந்த பிறகு தொஹர், அதுக்கப்புறம் அஸ்ர், அதுக்கப்புறம் மக்ரிப், அதுக்கப்புறம் இஷா, இந்த 4 தொழுகை எல்லா தலா சொல்லி காண்பிக்கிறான். அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர். ஃபஜர் தொழுகையை குர்ஆனை ஓதி, அதிகமாக குர்ஆனை ஓதி ஃபஜர் தொழுகை தொழுகணும். அதுக்கு மட்டும் சொல்லும் சலாத்து சொல்லல, குர்ஆனல் ஃபஜ்ர்னு சொல்றான் அதிகமாக. அதனால தான் இன்னைக்கு சுப தொழுகைலாம் பார்த்தீங்கன்னா குர்ஆனை அதிகமாக ஓதுவோம் இல்லையா? ஹாமீம் சஜதா ஓதிருக்காங்க, நிறைய பெரிய பெரிய சூறாக்கள் நம்ம என்ன செய்வோம் சுப தொழுகையில நம்ம ஓதுறோம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுப தொழுகை சொல்லும்போது குர்ஆனல் ஃபஜ்ர் அப்படின்றான். ஃபஜர் தொழுகைக்கு குர்ஆனை ஓதி நல்லா ஓதி என்ன செய்யுங்க, இங்க தொழுங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நிச்சயமாக அதிகாலையில் குர்ஆனை அதிகமாக ஓதி தொழுவது இருக்குதே, அது இறைவனிடத்திலே சாட்சி சொல்வதாக இருக்கிறது. நம்முடைய ஈமானுக்கு அதான் விட்னஸ், நம்ம ஈமானுக்கு அதான் எவிடன்ஸ், அதுதான் சாட்சியாக இருக்குது. பாத்துங்க, ரசூல் சொன்னாங்க, இரவிலே பொறுப்பில் அமர்த்தப்பட்ட மலாய்க்குமார்கள் பகல்ல டியூட்டி முடிஞ்சு கிளம்புவாங்க. அதே சமயத்தில் பகல்ல இருந்து அசர் வரலும் டியூட்டி பார்க்குற அடுத்த செட் ஆஃப் மலாயகத்துமார்கள் அப்போ வந்து சேருவாங்க. 2 பேரும் ஜாயின் பண்ற 2 பேரும் சேர்ற இடம் என்னது? சுபு தொழுகை. அந்த 2 பேரும் நாம் சுபு தொழுகைக்கு போறதுக்கு விட்னஸா இருக்கிறாங்க, சாட்சியா இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுபு தொழுகை இருக்கு பாருங்க, உங்களுக்கு ஈமானுக்கு சாட்சியா இருக்குது. இந்த இன்றைக்கு பள்ளிவாசல் நிலைமை என்ன? ஜும்மாவிலே நிரம்பி வழியக்கூடிய பள்ளிவாசல் சுபு தொழுகையில ஃபர்ஸ்ட் சஃப் கூட என்ன ஆகிறதில்ல, ஃபுல்லாகிறது இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் சஃப்ல இருக்கக்கூடிய அந்த 4 பேருடைய ஈமானுக்கெல்லாம் என்ன செய்யறான்? பல மலாயத்துமார்கள், டியூட்டி முடிஞ்சு போற மலாயத்துமார்கள், டியூட்டிக்கு வரக்கூடிய மலாயத்து 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? சாட்சி சொல்றாங்க. வ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, இரவிலே தஹஜ்ஜத் தொழுகை. வ மினல் லைலி வ தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், உங்களுக்கு உபரி தொழுகையாக எக்ஸ்ட்ரா தொழுகையாக அல்லாஹ் கொடுத்துருக்க சொல்றான். அசா எபுசக ரப்புக மகாம மஹ்மூதா, அது மகாமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய புகழ்மிக்க அந்தஸ்திலே அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், எடுத்து செல்வான். அப்படி தஹஜ்ஜத் தொழுகையை வலியுறுத்தி விட்டு இப்போ கேளுங்க, வகுர் ரப்பி அதுகில்னே முதுகல சிதிக்கும் அஹ்ரிஜ்னி முஹரஜ சிதிக்கும் வஜஅல்லி மில்லதுன்கு சுல்தானன் நசீரா. நம்ம கேட்டோமே ஆச்சரியாரம், நம்ம கேட்டோமே பவர், அதை பத்தி இப்ப கேட்க சொல்றது. ரப்பி அதுகில்னி முதுகல சிதிக்கும், ரப்பே என்னை சத்தியத்தின் அடிப்படையில, உண்மையின் அடிப்படையில என்னை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து வை. எங்கே? மதீனாவில். அஹ்ரிஜ்னி முஹரஜ சிதிக்கும், சத்தியத்தின் அடிப்படையில இங்கிருந்து நல்லபடியாக வெளியேற்றி வை. வஜஅல்லி எனக்கு வழங்குவாயாக, மில்லதுன்கு சுல்தானன் நசீரா, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து, சுல்தான் அதிகாரம், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து எனக்கு நீ உதவி செய்வாயாக அப்படின்னு கேளுங்க. நல்லா சொல்றாங்க. குர் ரப்பி அதுகில்னி முதுகல சிதிக்கும் வஅஹ்ரிஜ்னி முஹரஜ சிதிக்கும் வஜஅல்லி மில்லதுன்கு சுல்தானன் நசீரா அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கேட்க சொல்றான். மதீனாவுக்கு போனது சும்மா பயந்து மிரண்டு போய் கிடையாது. அங்கே போய் ஒரு இஸ்லாமிய சமூக அமைப்பை, முன்மாதிரி சமூக அமைப்பை உருவாக்கி அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சி முறை உலகுக்கு எடுத்து நடத்தி காண்பிப்பதற்காகத்தான் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் பயணம் செஞ்சாங்க. அதற்காகத்தான் இந்த ஹிஜ்ரத்துக்கு துவாவே அல்லாஹ் நடத்திருக்கான், வச்சிருக்கிறான். பாருங்க, இப்போ ஒரு சின்ன கனெக்ஷன். எந்த ஹிஜ்ரத்துக்காக? ஹிஜ்ரத்தின் மூலமாக ஒரு முன்மாதிரி சமுதாயத்தை மதீனாவில் உருவாக்குவதற்காக, அந்த முன்மாதிரி சமூகத்தை கொண்டு, முன்மாதிரி சமுதாயத்தை கொண்டு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்காக அல்லாஹ் துவா கேட்க சொல்றான் பாருங்க. அந்த துவாவுக்கு முன்னாடி என்ன அட்வைஸ் பண்றான்? அகிமிஸ் ஸலாத்,
லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகி லைலி வ குர்ஆனில் ஃபஜ்ர். தொழுகையை தான் சொல்றான். தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் எல்லாம் சொல்றான். அது ஏன் தொழுகையை பத்தி இவ்வளவு வலியுறுத்தி சொல்லணும்? இஸ்லாமிய ஆட்சி உருவாவதாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி உருவாக்குவதாக இருந்தால் அதற்கு ஒரு முன்மாதிரியான இஸ்லாமிய சமூக அமைப்பு தேவை. சும்மா நம்ம எல்லாம் கூடி போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து வாங்க வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கும், அப்படி கிடையாது. இறையாட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் மிக சிறந்த இறையடியார்களை கொண்ட ஒரு முன்மாதிரி சமூக அமைப்பு அங்கே உருவாக்கப்பட வேண்டும். அந்த சமூக அமைப்பை கொண்டுத்தான் இஸ்லாமிய ஆட்சியை நாம் நிறுவ வேண்டும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு துவா கேட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம் நினைச்சிடக்கூடாது. துவாவிலேயோ தபாவிலேயோ நடக்க போறதில்லை. இதற்கு மிகப்பெரிய முயற்சி தேவை. அந்த இஸ்லாமிய சமூக அமைப்பை, அந்த முன்மாதிரி சமூக அமைப்பை கட்டமைப்பதில் தொழுகைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. தொழுகை தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்யறான், ட்ரைனிங்கை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹி மதீனாவுக்கு போனோன்னே முதல்ல என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசலை கட்டினாங்க. போனோடனே முதல்ல என்னது, மஸ்ஜிது நபி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பள்ளிவாசல்ல தொழுகை படிப்படியாக மிக குறுகிய காலகட்டத்திலேயே தொழுகை அப்படியே நிறைவேற்றப்பட்டு ஜும்மா கொண்டு வந்து அந்த சமுதாயத்தை அப்படியே கட்டமைக்கிறாங்க. தனியா கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா பயிற்சியெல்லாம் கொடுக்கல. அந்த சமுதாயத்தை ஒன்று திரட்டி, முஸ்லிம் சமூகத்தை ஒன்று திரட்டி அங்கே ஒரு ஜும்மாங்கிற ஒரு மேடை உருவாகி அதன் மூலமாக இந்த சமுதாயத்தை அழகாக முன்மாறி சமுதாயமாக அவர்கள் ரசூலுல்லாஹி உருவாக்கி காண்பித்தார். அதற்கு இந்த தொழுகை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி என்ன ஒரு முன்மாதிரி சமுதாயத்தை உருவாக்குவதில் தொழுகை என்னதான்ப்பா செய்யுது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தொழுகை உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் மிக நெருக்கத்தை உருவாக்குகிறது. உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், இல்லை சுருக்கமாக சொல்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி பேசுகிற மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்னு தெரியாது, ஒரு இளைஞரின் ரூபத்திலே வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி பேசுறாங்க. தொழுகையின் எஹ்சான் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. தொழுகையின் எஹ்சான் என்பது அல்லாஹ்வை பார்ப்பது போல் தொழுவது, அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான்ற உணர்வோடு தொழுவது. ஆக இந்த தொழுகை உட்காந்துருக்க பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ்வை நம்ம பார்க்குறோம். இந்த ஜும்மால கூட கேட்குறோம் பார்த்தீங்களா, இந்த நிமிஷம் கூட அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். நாம் தொழுகும் போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன், எங்க இருக்கிறான்? அல்லாஹ் முன்னாடி தான் இருக்கிறான். அவனை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்னா அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறோம், அல்லது அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு இருக்கின்ற உணர்வோட சொல்றோம். ரொம்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு எப்போ ரொம்ப க்ளோஸா இருப்பான்? தொழுகையில தான் க்ளோஸா இருக்கணும். ஆக ஒரு நாளைக்கு ஒரு முறை 5 முறை, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 5 முறை அல்லாஹ்வை பார்க்கிறான், அல்லது அல்லாஹ்வை பார்ப்பதாக உணர்கிறான், அல்லது அல்லாஹ் தன்னை நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு இருந்தான்னு சொன்னா அன்னைக்கு நாளைக்கு பூரா என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5 முறை கையெழுத்து போடணுங்க ஆஃபீஸில் வச்சுங்களேன். ஒரு நாளைக்கு 5 முறை கையெழுத்து போட சொன்னா ஆஃபீஸோட தொடர்பு உங்களுக்கு விட்டு போகுமா? எங்கேயாவது போக முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் தொழுகை 5 முறை நமக்கு கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வின் தொடர்பு ஒரு நாளைக்கு 5 முறை நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அதன் அடிப்படையில் அமைந்துவிடும். நம்முடைய அந்த நாள் முழுக்க அல்லாஹ்வின் நெருக்கம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை பார்ப்பது போல் தொழுதால், அல்லது அல்லாஹ் பார்க்கிறான் உணர்வோடு தொழுதால், அதுதான் தொழுகையின் எஹ்சான். எஹ்சான்னா என்ன? எஹ்சான்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேபாங்க, சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்றாங்க. ரொம்ப அழகான தொழுகை முறை, பெஸ்ட் முறை. தொழுகை முறை என்னது? அல்லாஹ்வை பார்ப்பது போல் தொழுவது, அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் உணர்வோடு தொழுவது. அல்லாஹ்வுடைய ஆட்சியை உருவாக்க விரும்பும் ஒரு சமூக அமைப்பு அல்லாஹ்வுடன் நெருங்கிய தொடர்புல இருக்கணுமா இல்லையா? அப்படி நெருங்கிய தொடர்பே இல்லாதவங்களை கொண்டு எப்படி இஸ்லாமிய ஆட்சி உருவாக்க முடியும்? முடியாதுல்ல. அப்ப முதல்ல இந்த பயிற்சி தேவை. என்ன தேவை? இல்லை, இறைவனுடன் நெருக்கம் நமக்கு தேவை. இறைவனை பார்த்து கொண்டே இருக்கிறோம், அல்லது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வு நமக்கு தேவை. அந்த உணர்வு கொண்ட ஒரு சமூக அமைப்பால் தான் எந்த தவறும் குழப்பமும் குற்றமும் இல்லாத அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிறுவ முடியும். அந்த உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இஷ்டம் போல இவனும் வட சொல்ல ஆரம்பிச்சிருவான். மற்ற ஆட்சிக்கு இவனுக்கும் வித்தியாசம் இருக்காது. மற்றவர்கள் வேறு பேரை சொல்லி சுரண்டினார்கள், இவர்கள் இஸ்லாத்தின் பேரால சுரண்டுகிறார்கள் அப்படின்னு தான் நினைக்க தோணும். அப்போ யாருக்கு கெட்ட பேரு? இஸ்லாத்துக்கு தான் கெட்ட பேரு. அதனால முஸ்லீம்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் முதல்ல அடிப்படை என்ன தேவை?
அவர்கள் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் சமுதாயமாக உருவாக வேண்டும். அதற்கு முதல் அடிப்படை அல்லாஹ்வுடைய நெருக்கம் தேவை. அதை தொழுகைத்தான் மிக சிறப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஒரு நாளைக்கு 5 முறை அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கு இல்லையா? நம்பர் 1. நம்பர் 2, தொழுகையில் அடுத்த முக்கியத்துவம், நமக்கு முக்கியத்துவம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்போம். பல விஷயங்கள், தக்பீர் எங்கே கட்டுறது, விரலுக்கு எப்படி ஆட்டுறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தியெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொன்ன விஷயங்கள் இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் என்னை பார்த்து தொழுதுக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எதை வலியுறுத்தினார்கள்? நெருக்கமாக நிற்கிறது, சஃப்ல கரெக்டாக வரிசையாக நிற்கிறது. ஒரு வரிசையில கூட நிற்க தெரியாத சமுதாயத்தை வச்சுட்டு எப்படிங்க இஸ்லாமிய ஆட்சி உருவாக்குறது? தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு வரிசையில கூட நிற்க தெரியாத, நெருக்கமாக நிற்க தெரியாத ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து எப்படிங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ரேஷன் கடையில் நிற்க சொல்லுங்க, அவன் நிற்க மாட்டான். இந்த என்னது சினிமாக்களில் பாருங்க, டிக்கெட் வாங்குறது வரிசை ஒரே அடித்தடி தகராறாக இருந்துட்டு இருக்கும். ஆக வரிசையில் மனுஷனை நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுக்கு ஒரு போலீஸ் தேவைப்படுது, லத்தி தேவைப்படுது. அதெல்லாம் இல்லாமலே தன்னைத்தானே அழகாக வரிசைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கி காமிட்டாங்க. போலீஸ் இருக்கானா? அடிதடி இருக்குதா? ஒன்றும் இல்லை. சுஃபு பக்கம் ரஹ்மக்குமுல்லா, நீங்கள் சஃபை வரிசையாக்கிங்க, அல்லாஹ் ரஹம் செய்வான் அப்படி சொல்லி அவ்வளோதான் சொல்றாரு. சொல்றவர் ஒரு பெரிய அதிகாரிலாம் கிடையாது, ஒரு ஆலிம், அவ்வளவுதான். ஆலிமுக்கு இந்த நாட்டில் எவ்வளவு மதிப்பு இருக்கு நமக்கே தெரியும் இல்லையா? அந்த ஆலிம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அல்லாஹ்வை நினைத்து கட்டுப்பட்டு நம்ம என்ன செய்யறோம்? சஃப்ல நிற்கிறோம். நிற்க வச்சது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பயிற்சியின் தொழுகை மூலமாக அல்லாஹ் நம்ம கொடுத்துக்கிறான். அந்த பயிற்சியினால தான் நம்ம இன்றைக்கும் கூட இவ்வளவு ஃபித்னாக்கள், இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியிலும் கூட ஒரு சமூகமாக நாம் மக்களுடைய பார்வைக்கு தெரியும். இல்லாட்டா செதஞ்சு சின்ன பின்னா ஆயிருப்போம். முஸ்லீம்னு ஒரு சமுதாயம் வாழ்ந்த அடையாளமே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கும் நாம் முஸ்லீம்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கத்தை சொல்லி கொடுத்தார்கள். நெருக்கமா இல்லைங்க, ஷைத்தானுக்கு கேப் விடாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தோளுக்கு தோள் உரசி நெருக்கமாக இருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நமக்குள் இருக்கும் பகைமையை, நமக்குள் இருக்கும் வெறுப்பை எல்லாம் களையக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சி. வேகமா தொழுக நேரம் ஆயிடுச்சு, காம சொல்லிட்டாங்க, வேகமா ரெண்டு நம்ம க்ளோஸ் இருந்தாச்சு, தோள் உரைச்சிட்டு இருக்கு. பக்கத்துல பார்த்தா நேற்று நம்மளை தாறுமாற வஞ்சாலுன்றுவாரு. நேற்று தான் அவருக்கு நமக்கு பெரிய ஃபைட்டே ஆயிருக்கும். ஏதோ சொத்து தகராறுலையோ இல்லை பிஸ்னஸ் விஷயத்துலையோ ஏதோ ஒரு தகராறு ஆயிருக்கும். ஆனால் அவர் என்ன செய்வார்? நம்ம தோலை உரைச்சிட்டு அவர் நிற்பார். அவர் அப்படிதான், நேற்று சண்டை போட்டான், இன்னைக்கு தோல் உரைச்சி நிற்கிறான். சரி, என்ன செய்யறது? ஒரு வழி இல்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த பகைமை அப்படியே மாறி ஆகணும். ஏன்னா நிற்கிறது யாரை முன்னாடி? அல்லாஹ்வுக்கு முன்னாடி. தோளும் உரசி நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அதிசயத்தை எங்க பார்க்க முடியுமா? வேற இடத்துல அப்படி நிற்க சொன்னா நிற்பாங்களா? அல்லாஹ் அப்படி நிறுத்தி வைக்கிறான். அந்த இடத்துல பகைமையெல்லாம் மறக்க செய்து நிறுத்தி வைக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த சிறப்பு, இந்த பயிற்சி தொழுகையை தவிர அவர் எந்த ஒரு இபாதத்தும் கொடுக்க முடியாதுங்க. மனிதர்கள் உள்ளங்களை ஒட்டச் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, மனிதர்கள் உள்ளங்களோட பகைமையை அகற்றி அவர்கள் மத்திய நெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி, மிக முக்கியமான பயிற்சி. அதற்கடுத்த பயிற்சி பாருங்க, முன்னாடி வர்றவங்க முன்னாடி, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். வர்றவங்க சப், அடுத்து வர்றவங்க அடுத்த சப் தான் நிற்க முடியும். வேலைக்காரர் முன்னாடி வந்துருவாரு, ஃபர்ஸ்ட் சப்ல இருப்பாரு. அவருக்கு பின்னாடி அவருடைய முதலாளி நிற்பாரு. சர்தா செய்யும்போது அவர் கால் இவர் தலையில படும் லேசா. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த வேலைக்காரன், முதலாளி, ஏழை, பணக்காரன், பெரிய மனுஷன், சின்ன மனுஷன், அத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் தூளாக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த தொழுகை தான். இஸ்லாமிய சமூக அமைப்புன்னு சொல்லிட்டு, முன்மாதிரி சமுதாயம் சொல்லிட்டு அங்க இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் தலைகாட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எப்படி அது இஸ்லாமிய சமூக அமைப்பு கிடையாது. அப்போ இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்கு தகுதி படைத்து ஒரு முன்மாதிரி சமுதாயம் சொன்னா, அங்கே ஒரு இம்மி அளவு கூட என்ன இருக்கக்கூடாது, பாகுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடாது. அதற்கு சரியான பயிற்சியை தொழுகை தான் கொடுக்குது. இந்த தொழுகை மூலமா தான் இந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் என்ன செய்ய முடியும்? உலகத்துக்கே ஒரு அடையாளமாக காண்பிக்க முடியும். உலகத்தை ஒருங்கிணைக்கவே முடியாது. இந்த ஒரு சமுதாயத்திலே இவ்வளவு சண்டை இருக்குதே, உலகத்தை எப்படிங்க ஒருங்கிணைக்கிறது? போய் பாருங்க, ஹஜ்ஜில் இந்த ரம்லான் மாசத்துல நிரம்பி வழியும் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள், ஒவ்வொருத்தருக்கும் மொழி தெரியாது, என்ன இனம் தெரியாது, என்ன மொழி தெரியாது, என்ன கலாச்சாரம் தெரியாது, என்ன உணவு முறை தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. வரிசையில் நிற்பாங்க. அப்படி வரிசையில் நிற்கிறதுக்கு பெரிய போலீஸ்காரெல்லாம் வந்து வரிசைப்படுத்தல. யாரோ ஒரு ஹஜ்ரத் அவர் எங்க இருந்துட்டு சொல்றாரு கூட தெரியாது. அல்லாஹ் அக்பர் சொல்லி செய்வாரு, காமத் சொல்வாரு.
ஒரு யாரோ ஒரு மனிதர் எங்கே இருந்துட்டு சொல்றாரு கூட எனக்கு இன்னொருலும் தெரியல, இந்த ஒரு பாக்ஸ் சொல்றாங்கிறது சொல்றாருன்றாங்க. அவர் சொல்லிட்டு இருப்பாரு, இங்க எல்லாரும் வரிசையா நிற்பாங்க. பக்கத்துல திரும்பி பார்த்தா ஜப்பான்காரன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா சைனாக்காரன், அடுத்த பக்கம் சொல்லல இங்க திரும்பி பார்த்தா கொரியாக்காரன், இங்க இருந்து பார்த்தா பிரிட்டிஷ்காரன், யார் யாரோ உலகத்துல முன்பின் தெரியாத மக்களை கூட நாங்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒருங்கிணைத்து நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிறத இந்த தொழுகை தான் செய்து காண்பிக்குது. உண்டா இல்லையா? இந்த பயிற்சி மிக அவசியம் தேவை. அதற்கடுத்து மிக முக்கியமான ஒரு பயிற்சி கிடைக்குதுங்க. அந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. என்னது? கீழ்படிதல்ங்கிற அந்த உணர்வை தொழுகையால் மட்டுமே கொடுக்க முடியும். மற்ற எந்த இதுலையும் கிடைக்காது இந்த பயிற்சி. கீழ்படிதல். தொழுகையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்வதற்கு முன்னால், இமாம் தலையை தூக்குறதுக்கு முன்னாடி யாராவது சரியில இருந்து தலையை தூக்குனான்னு சொன்னா, அவன் தலை கழுதையும் தலையாவதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைன்னாங்க. அவன் தலை கழுதையினுடைய தலையா ஆயிட்டு போகட்டும். என்ன அர்த்தம்? இமாவை முந்தக்கூடாது, இமாமுக்கு கீழ்படியணும். இமாம் யாரு? ஒரு சாதாரண மனிதராக இருப்பார். நம்ம ஏரியால பெரிய தாதாலாம் கிடையாது அவரு. அப்போ அவன் இந்த பள்ளிவாசல சம்பளம் வாங்குற ஆளா இருக்கிறாரு. இப்ப இருக்க இமாம்களோட நிலைமையை நான் சொல்றேன். இந்த பள்ளிவாசல ஜமாத் பார்த்து கொடுக்குற ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ் அக்பர் வார்த்தைக்காக அத்தனை பேரும் கை கொட்டி கொண்டு நின்றுட்டு இருப்போம். அடுத்த சுஜூதுக்கு போறதா ருக்குவுக்கு போறதாங்கிறது அவர் தான் நிர்ணயிக்கணும் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அந்த உணர்வையும் அந்த பயிற்சியை இந்த தொழுகை கொடுக்குதுன்னு பாருங்க. இந்த பயிற்சியை நம்ம பெறாததுனால தான் இதை என்ன செய்யறது இல்லை, சமுதாயத்தை நம்ம பிரதிபலித்து காண்பிக்கிறது இல்லை. இந்த தொழுகை ஒரு பயிற்சியாக நம்ம கருதவே இல்லை. தொழுகை நமக்கு கட்டக்கூடிய பாடத்தை நம்ம படிக்கிறதே இல்லை. அதனால தான் சிதறி போய் யாருக்கும் கட்டுப்படாத கூட்டமாக சுத்திடுறோம். நம்ம ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொன்னாங்க, லா இஸ்லாம இல்லாபி ஜமாஅத்தி, இஸ்லாம் இல்லை அங்கே ஜமாத் இல்லை என்று சொன்னார். லா ஜமாஅத்தை இல்லாபி இமாரத்தி, ஜமாத் இல்லை அங்கே தலைமை இல்லை என்று சொன்னார். லா இமாரத்தை இல்லாபி இதாத்தி, தலைமை இல்லை அங்கே கீழ்படிதல் இல்லை என்று சொன்னார் அப்படின்னாங்க. கீழ்படிதல் இருந்தால் தலைமை இருக்கும், தலைமை இருந்தால் ஜமாத் இருக்கும், ஜமாத் இருந்தால் தான் அங்கே இஸ்லாமே இருக்கும். இவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பாருங்க. ஏன் இவ்வளவு சிதறி போயிருக்கோம் சொன்னா, தொழுகை கற்றுத்தரும் பாடத்தை நாம் புரிந்து கொள்வதும் இல்லை, அதை படிப்பதும் இல்லை. அதை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நாம் பொழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் அதை ஒரு பயிற்சியாக கற்பித்துக் கொடுத்தார்கள். அங்கே மதீனாவிலே அந்த பயிற்சி ரொம்ப அழகாக சொல்லி தரப்பட்டது. இமாமுக்கு கீழ்ப்படியணும், அந்த இமாமை எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், இதுதான் சொல்லிக் கொடுக்குது. உங்களிலே குர்ஆனில் எவ்வளவு சிறந்தவரோ அவர் இமாமாகட்டும். அது ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருந்தால் என்ன செய்யறது? ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருந்தால் ஹிஜ்ரத்திலே முந்திக் கொண்டவர் அவர் என்னவா இருக்கட்டும், இமாமா இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்டவர் அவர் அல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடியவர், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல சிறந்தவர் அவரோ அவர் என்னவா இருக்கட்டும், இமாமா இருக்கட்டும். அதிலும் ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்காங்களா, என்ன செய்யறது? ஹிஜ்ரத்திலே முந்திக் கொண்டவர்ன்றாங்க. மூன்றாவதாக ஹிஜ்ரத்னா அந்த காலத்துல பெரிய தியாகம் இஸ்லாத்துல ஹிஜ்ரத் தான். தன்னுடைய உடைமை, தன்னுடைய தோழர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய மண்ணை விட்டுட்டு அப்படியே ஒண்ணுமே இல்லாத பஞ்ச பராரி மாதிரி வந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அங்கே வந்து புதுசா ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது. ஒரு மரத்தை அப்படியே வேரோட பேர்த்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சா அது வளருமா? வளர்றது எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு கஷ்டமான ஒரு சோதனையை ஹிஜ்ரத் மூலமாக சந்தித்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? மூன்றாவது பாயிண்ட், யார் தியாகங்களிலே முந்திக் கொள்கிறாரோ அவர் இமாமாக இருக்கட்டும். நான்காவது, அதிலும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க எங்க சமுதாயத்தை, என்ன செய்யறது? வயதிலே மூத்தவர்கள் இருக்கட்டும். வயசுல யார் மூத்த, ஒரு நாள் முந்தியா ரைட், அவர் இமாமா இருக்கட்டும். எப்படி நம்முடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுதலும் கூட தொழுகையில தான் இருக்குது. ஆனா அந்த வழிகாட்டுதல் நம்ம பின்பற்றதே கிடையாது. சமுதாயத்தில் யாருக்கு செல்வாக்கு இருக்குதோ, யார்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குதோ, யார் பெரிய பேச்சாளர், மக்களை கட்டி போடக்கூடிய பேச்சாளரோ, யார் மக்களுக்கு மத்தியில் பெரிய மதிப்பு பெற்றுக்கிறாரோ அவர் தான் தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறையை தொழுகை கற்றுத்தருகிறது. ஆனால் நம்ம கத்துக்கிறது இல்லை. இன்னும் பாருங்க, ஒரு தலைவர் கீழ்படிதல் நான் சொல்லிட்டேன். தலைவர் ஒரு சமூக அமைப்பில் கட்டமைப்பில் எப்படி இருக்கணும் பாருங்க. முன்னாடி ஆண்கள், கடைசியில பெண்கள், நடுவில் குழந்தைகள் இருக்கணும். இப்படிதான் ரசூலுல்லாஹ் ஜமாத் அமைச்சாங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மத்தியிலே பாதுகாப்பாக அவருடைய மேற்பார்வையில குழந்தைகள் இருக்கணும்.
ஆனால் பெண்கள் பின்னாடி இருக்கணும். ஏன்? தொழுது முடிஞ்ச உடனே அப்படியே எந்திரிச்சு ஈஸியாக வீட்டுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை உங்க முன்னாடி வச்சு கொடுத்துங்க, நம்ம பையன் சிப்லாவையா பார்ப்பான், முன்னாடி இருக்கிற பெண்களை பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு போக்கு இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பாக பின்னாடி இடம் கொடுத்து அதன் மூலமாக தொழுகை முடிஞ்சோடனே அவங்க என்ன செய்றாங்க, அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு வசதியாக, இவங்களை யாரும் கிராஸ் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்களை கிராஸ் பண்ணாமல் வீட்டுக்கு அப்படியே போகிறது வசதியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. ஆக பெண்களுக்கும் பள்ளிவாசலுக்கு வந்து தொலை வைத்து அவர்களுக்கு தனியான இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து அப்படி ஒரே ஹாலில் தொழுவதாக இருந்தாலும் கூட முன்னாடி ஆண்கள் கடைசி வருஷம் நம்ம ஃபர்ஸ்ட் சப்ல இருந்து ஃபில் பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பெண்கள் என்ன செய்யணும், கடைசி சப்ல இருந்து அப்படியே நிரப்பிக்கிட்டே வருவாங்க, குழந்தைகளை நடுலாடி பாடிக்குவாங்க. இந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான சமூக அமைப்பு உருவாக்குனாங்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தொழுகை நேரத்தை பற்றிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரஞையை உருவாக்கும், விழிப்புணர்வை உருவாக்கி தரும். டைம் கன்சியூம், டைம் நல்லா சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழக்கூடிய மனிதர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், வீணடிக்க மாட்டார்கள். அந்த பயிற்சி தொழுகை தான் கொடுக்கும். ஏன்? 5 வக்து அவன் கணக்கிடணும். 5 வக்து தொழுகையும் அந்த 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 அதானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதான் கேட்ட உடனே அந்த தொழுகைக்கு இவர் விரைந்து போகணும், தொழுகணும். இதுக்குள்ளதான் அவருடைய வாழ்க்கையின் மற்ற விஷயங்களை அவர் திட்டமிடுவார். நீங்க பார்க்கலாம், 5 வக்து ஒழுங்கா தொழக்கூடிய மனிதர்கிட்ட, வாங்க பாய் இந்த ஆவடி வரல போயிட்டு வந்துடும், ஒரு சின்ன வேலை இருக்கு, அசருக்குள்ள வந்துட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அசருக்குள்ள வர்ற சந்தேகம் தான். அப்ப எங்க போறீங்க? ஆவடி அந்த இடத்துல பள்ளிவாசல் இருக்கா, தொழுதுக்கலாமா? இவ்வளவு திட்டமிடுகிறார் அவர். 5 வக்து ஒழுங்காக தொழக்கூடிய மனிதர் என்கின்ற காரணத்தினால ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை கூட திட்டமிடக்கூடிய ஒரு நிலைமை. இந்த தொழுகையே இல்லைன்னு வச்சுங்க, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்களா? வாங்க பாய் போயிடுவோம், என்ன பெரிய விஷயம் அப்படி கிளம்பிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா தொழுகையிலே கவனம் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் திட்டமிடுகிறார்கள், ஒவ்வொரு மணித்துளியையும் திட்டமிடுகிறார்கள். இந்த வக்துல திரும்பிட முடியுமா, நைட் எப்படி முன்னாடி வந்துடலாமா, ரொம்ப லேட் ஆச்சுன்னா சுபு எந்திரிக்கிறது கஷ்டமாய் போயிருங்க. இதெல்லாம் யோசிக்க வைக்குது. யார் எந்த சமுதாயம் நேரத்தை அது பேணக்கூடிய அக்கறை கொண்டதாக இருக்கிறதோ அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும், மற்றவர்கள் தோல்வியடைவார்கள். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான் லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டவாளியா இருக்கிறான். ஏன்னா ஒரு மனிதனை நஷ்டப்படுத்தக்கூடிய அந்த அந்த தன்மை யாருக்கு இருக்குது? வக்து, நேரத்துக்கு தான் இருக்குது. ஒருவன் வந்து ஆரோக்கியத்தை இழந்துட்டா எப்படியோ திருப்பி ஆரோக்கியத்தை வாங்கிடலாம், பலம் போயிடுச்சு சொன்னா சாப்பிட்டு பலத்தை உருவாக்கிக்கலாம், இல்லை அவனுக்கு வந்து செல்வம் போயிடுச்சு சொன்னா செல்வத்தை சேமிச்சிடலாம், உறவுகள் முறிந்து விட்டால் வேற உறவுகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு செகண்ட், ஒரு வினாடி அவனை விட்டு போயிடுச்சு சொன்னா அந்த வினாடி திரும்பி வராது. நமக்கு ஒரு மனிதனுக்கு ஒரிஜினல் நஷ்டம் கிடைக்குதுன்னா நேரத்தை கொண்டுதான். அவன் ஒரு வினாடியை வீணடித்தால் அது நஷ்டம் தான், திருப்பி வராது, கெயின் பண்ணவே முடியாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தை முன்வைத்து நஷ்டத்தை பத்தி பேசுறான். ஆக நேரத்தை பேணக்கூடிய சமுதாயம் நஷ்டவாளியாக இருக்காது. நேரத்தை பற்றி கவலைப்படாம நேரங்காலம் தெரியாம வீணா பேசிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க பெரும் நஷ்டவாளியாக இருப்பார்கள். ஆக என்னென்ன அழகான பண்புகளை எல்லாம் இந்த தொழுகை உருவாக்குது, இன்னும் நிறைய பண்புகள் உருவாக்குது, இன்னும் சிறப்பான பண்புகளை தொழுகை உருவாக்குது. அதை பார்க்கும்போது நேரம் அதிகமாக இருக்கும், சுருக்கமாக நாம் முடித்துக் கொள்வோம். ஆக இந்த அழகிய பண்புகள் நிறைந்த ஒரு முன்மாதிரி சமுதாயத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே கட்டமைத்தார்கள். இன்னும் ஒரு சில பண்புகள் தொழுகை உருவாக்குறது என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமிக்க சகோதரர்களே, தொழுகை தரக்கூடிய பயிற்சியை பார்த்தோம். அந்த பயிற்சியை நாம் பெற்றோமா இல்லையா எனக்கு தெரியாது. இன்னொரு முக்கியமான பயிற்சி இந்த தொழுகையின் மூலமாக நாம் கிடைத்தாக வேண்டும். என்ன பயிற்சி தெரியுமா? சமுதாயத்தை பற்றிய அக்கறை, சமுதாயத்தை பற்றிய கவலை, சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள், அனாதையாக இருக்கக்கூடியவர்கள், ஏழைகள், வறியவர்கள், இவர்களை பற்றி ஒரு அக்கறை நமக்கு தொழுகை ஏற்படுத்தணும். மிக முக்கியமான பயிற்சி அது. எப்படி சொல்றாங்க குர்ஆன்ல, அரைத்தல்லதி யுகஸிபு பித்தீன்,
மறுமையை பொய்யாக்குபவர்களை நீங்கள் பார்த்தீரா, அரயத்தல்லதை பார்த்தீர்களான்னு கேட்குறாங்களா. பதாலிக்கல்லதி எதுவுல் யதீம், அவர்கள் யத்தீம்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், தனித்து நிற்கக்கூடியவர்கள், இவர்கள் பட்டம் படக்கூடிய அந்த கேட்க நாதி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் எல்லாரும் யத்தீம்கள் தான். இவர்களை விரட்டக்கூடியவர்களாக இருப்பார். அவன்கிட்ட போய் அதிகாரம் தான் காமிப்பான். நான் யார் தெரியுமில்ல, யார்கிட்ட சொல்லுவான், கேட்க யாருக்கு நாதி இல்லையோ, தனியாக நிற்கிறானோ அவன்கிட்ட போய் அதிகாரத்தை காமிக்கிறது. பாருங்க, அரயத்தல்லதி கத்துபித்தில் ஃபதாலிக்கல்லதி எதுவுல் யதீம், யத்தீம்களை விரட்டுவார்கள். வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன், அவர்கள் மிஸ்கீன்களுக்கு ஒன்று சாப்பிட வழி இல்லாமல் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மிஸ்கின்களுக்கு உணவளிக்க தூண்டக்கூட மாட்டார்கள். உணவளிக்க மாட்டார்கள்னு சொல்லலை, உணவளிக்க தூண்டணுமா. ஏன்னா நாம் ஒரு வேளை சாப்பாடு போட்டு போயிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிருமானா முடியாது. ஏழைகள் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க, பிச்சைக்காரர்கள் உருவாக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் மறுவாழ்வு பெறுவதற்கு தேவையான திட்டங்களை வகுக்க வேண்டும், அதிலே மற்றவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அப்போ இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது, அவர்கள் பசியாற்றுவது உறுதி செய்யப்பட வேண்டும். அவர் அதற்காக எல்லோரையும் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தன்மை இருக்கும். யாருங்க இது இல்லாதவன் யாரு? மறுமையை பொய்யாக்குபவன். அரைத்தல்லது கஸ்திப பித்தீன், மறுமையை பொய்யாக்குறவன். பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தன்மைகள் இல்லாதவனா இருப்பான் அப்படி எல்லாம் சொல்றான். முஸல்லீன், மேலும் அப்பேற்பட்ட முஸல்லீனுக்கு, தொழுகையாளிக்கு கேடுதான், நாசம்தான் அப்படின்றான். தொழுகையாளி பத்தி பேசிட்டு இருக்கல்ல, தொழுகையாளியை அறுத்துக்கிட்டு தொழுது கொண்டு ஏழைகளை பற்றி கவலை இல்லாமல், அனாதைகள் நிற்கதியாக இருப்பவர்களை பற்றி அக்கறை இல்லாமல் வாழ்ந்தான்னு சொன்னா அவனுக்கு நாசம்தான். வாயில்னு சொன்னா ஒரு ஸ்பெஷல் நீரோடையான், நரகத்தில் அவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு நீரோடை காத்துட்டு இருக்கு அப்படின்றான். அல்லதீனஹும் அன்சலாத்திஹிம் சாஹுன், அவர்கள் தொழுகையில அலட்சியமாக பொடுபோக்காக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லதீனஹும் யுராவுன், மற்றவங்க பார்க்கறாங்க அதுக்காண்டி தொழுகிறாங்க, தொழுகிறான். ஆனால் மற்றவங்க காமிக்கிறது பார்க்கறாங்க அதுக்காண்டி தொழுகிறாங்க. பாத்தீங்களா? அல்லதீன யுராவும் என்ன ஊனல் மாவுன், அல்ப பொருளை கூட எவனுக்கு தராம தனக்கு தான் வேணும்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டிக்கும். அப்பேற்பட்ட ஒரு கேவலமான சிந்தனை உள்ளவனா இருப்பான். அப்போ தொழுகை உண்மையிலேயே நீங்கள் ஆத்மார்த்தமான தொழுதீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏழைகளை பற்றிய கவலை வர வேண்டும். உங்களுக்கு நிற்கதியாக அது உரிமைகள் இழந்தவர்கள், நிற்கதியாக இருப்பவர்களை பற்றிய அக்கறை வர வேண்டும். இதுவும் தொழுகை உருவாக்க வேண்டிய ஒரு பயிற்சி. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வ முன்கர், தொழுகையானது தீமையான மானக்கேடான விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியது. அந்த பாதுகாப்பு தொழுகை என்ற கேடை நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த பயிற்சியெல்லாம் பெற்ற ஒரு சமுதாயம் தான் உலகத்துக்கு முன்மாதிரி சமுதாயமாக இருக்க முடியும். அந்த முன்மாதிரி சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கேளுங்கன்னு துவா சொல்லி தர்றான். இல்லதுக்கு சுல்தான நசீரா, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு துவா கேளுங்க. அந்த கேட்கக்கூடிய அந்தஸ்து நமக்கு வந்து விட்டால், அந்த பயிற்சியை நாம் தொழுகை முழுமையாக பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இன்னல் பாத்திலுக்கான ஜஹுகா, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் அழியக்கூடியது தான் எல்லாம் சொல்லித்தரான். பாருங்க, சத்தியம் மேலோங்க வேண்டும், அசத்தியம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம் முன்மாதிரி சமுதாயமாக உருவாக வேண்டும். அப்படி முன்மாதிரி சமுதாயமாக உருவாவதற்கு நம்முடைய தொழுகை மிகச்சிறந்த ஆசானாக பயிற்சி அளிக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறது. அந்த பாடத்தை இந்த தொழுகையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அந்த தொழுகையின் மூலமாக நம் முன்மாதிரி சமுதாயமாக உருவாகுவோம். அதற்கு நம்முடைய அனைவருடைய பங்களிப்பும் அவசியம் தேவை. தொழுகையிலிருந்து பெற வேண்டிய பயிற்சி கவனத்துடன் இன்றிலிருந்தாலாவது நாம் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அதற்கும் நான் தௌஃபீகை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.